எங்க வெட்டியோட கிளம்புற? நான் போறேன். அது தெரியுது. எங்க? இந்த வீட்டை விட்டு போறேன். வீட்டை விட்டு போறியா? ஆமா, தப்பு பண்ணது எங்க அண்ணன். எல்லாரும் என்ன குற்றவாளியா பாக்குறாங்க. என்னால தாங்க முடியல. நான் போறேன். மாமா இப்படி பண்ணவ யாரா இருந்தாலும் நான் என் ஆயுசுக்கு மன்னிக்க மாட்டேன். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது என் அண்ணனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வலிக்குதோ எனக்கும் அப்படிதான் வலிக்குது. உங்க எல்லாரை விடவும் எனக்கு தான் அதிகமா வலிக்குது. ஆனா அந்த வலியை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. உன்னை யார் இப்ப வீட்டை விட்டு போக சொன்னது? யாரும் சொல்லணுமா என்ன? ஒவ்வொருத்தர் பார்வையும் அதைத்தானே சொல்லுது. உள்ள போ. இல்ல, நான் போறேன். ஏய், லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணாத. பொட்டியை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. என்ன நான் சொல்றது காதுல விழலையா? என் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆகவும் நான் விட மாட்டேன். நீ தானே சொன்ன. சொன்னதை முதல்ல செய். பொட்டியை வச்சுட்டு போய் அவரை கவனி. நீங்க எல்லாரும் நான் இந்த வீட்டை விட்டு போகணும் தானே நினைச்சீங்க. அப்புறம் என்ன? ஏய், இங்க பார், நாங்க ஒன்று போக சொன்னோம். ஆனா நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணது அவர் முடிவு தான் இங்க எல்லாமே. இது அவர் வீடு. ஊருக்குள்ள அழகர் வீடு, ஆரிச்சாமி வீடுலாம் யாரும் சொல்றது இல்ல. இது முருகேசன் வீடு தான். அவர் ஒன்று இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் போன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எனக்கும் கிடையாது, எங்க அம்மாவுக்கும் கிடையாது. அவர் வந்து உன்னை போன்னு சொன்னாதான் உண்டு. என்ன பாக்குற? அவர் மேல நீ உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தா பொட்டியை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அவரை பொழைக்க வை. அவர் கண்ணு முழிக்கிறப்ப அவர்கிட்ட கேளு, நான் வீட்டை விட்டு போட்டான்னு. அவர் போக சொன்னார்னா போ, இருன்னா இரு. இங்க வர, உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை தான். ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. புரியுது. உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எதுவும் மாற போறது இல்லை. அதே மாதிரி உனக்கும் உன் மாமாவுக்கும் உள்ள உறவை நீ விட்டு கொடுத்துறாத. உன்னை பெத்த அப்பன், உன் கூட பிறந்த அண்ணன், உன்னை காதலிச்ச மடையன், இப்படி யாரும் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டதில்ல, உனக்கு என்ன வேணும்னு யோசிச்சதில்லை. ஆனா எங்க அப்பா யோசிச்சாரு. நீ கனவு கண்ட விஷயத்த அவர் தான் நடத்தி வச்சார். ஊருக்குள்ள எந்த உசுரும் போகக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரி கட்டின ஆள் அவர் உசுரை போக விட்டுறாத. அவ்வளவுதான். அழாத, நாங்க தான் அழணும். நீ டாக்டர், நீ அழாத. எங்க அப்பாவை எந்திரிச்சு உட்கார வை. ஆண்டாள் ஆண்டாள்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுற மனுஷன் பேச்சு மூச்சு இல்லாம அந்த அருவா ஏன் தலையை கொண்டு போயிருக்கூடாதா? ஐயோ சாமி, என்னால அந்த வேதனை தாங்க முடியல. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அவருக்கு ஒன்றும் ஆகலன்னா வேற யாருக்கும் ஒன்றும் ஆகாது. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அது காரணமானவன் ஒருத்தனும் உசுரோட இருக்க மாட்டான். உங்க அண்ணன் அவனுக்கு இருக்கு. எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் யாரும் கிடையாது. என் மாமாவோட நிலைமைக்கு யார் காரணமோ அவங்களும் என் விரோதி தான். பெரிய கோவக்காரன் அவன். அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படணும்னு நினைப்போ. நியாய தர்மத்தோட கோவம் வரணும், அதுக்குதான் மதிப்பு. இல்லைன்னா அதுக்கு பேர் கோவம் இல்லை, போதை. அதுக்கு அவன் வேலை கொடுத்தே ஆகணும். உங்க அண்ணனை செதிலா எழுதி வச்சுக்க. அவனுக்கு என் கையால தான் சாவு. அவனை கொல்லாம நான் விட மாட்டேன். அவன் தலையை கொண்டாந்து எங்க அப்பா காரடியில போடாம விட மாட்டேன். என்ன வலிக்குதா? வலிக்கதான் செய்து. ஆனா உன் கோவம் நியாயம்னு புரியுது. பொட்டியை வச்சுட்டு வா, நான் உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். எங்க அம்மா ஏதாவது சொல்லும், எங்க அண்ணன் கோவத்துல ஏதாவது சொல்லும். அவங்க வயிற்றுச்சல் அது. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்புறான்னு முடிவு எடுக்காத, புரியுதா? போய் பொட்டி வச்சுட்டு வா.